இதெல்லாம் எங்கே தேடினாலும் கிடைக்காது. ஃபார்மசியில் என்ன செடி வேணாலும் வாங்கலாம், ஆனால் இந்த மாதிரி அப்பக்கோவை இதெல்லாம் வாங்கவே முடியாதுங்க. கிராமத்து சைடு வேலி ஓரமாக இந்த செடி இருக்குங்க. இது அவ்வளோ ஒரு நல்லதுங்க. நான் தேடி ஒரு சின்ன விதை 50 ரூபா கொடுத்து வாங்கினுங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த தலையோட மகிமையை. இது கவால சளியும் கவக்குன்னு வெளியே கொண்டு வந்துருங்களா, அவ்வளோ தன்மை. இந்த குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா கொஞ்சோண்டு சட்னி அரைச்சோ அல்லது எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தடவுனா அவ்வளோ குழந்தைக்கு ஹீட்டு குறையுங்க. இந்த சூடு குறைஞ்சி நல்லாயிருக்கும், சளி நல்லாகும். இந்த அப்பக்கோவைக்கு இன்னொரு மகிமை என்ன தெரியுங்களா? நம்ம எப்படி இப்போ இந்த துளசி செடி அதாவது மெஞ்சசாயி தூரமாக இருக்கிற பெண்கள் தொட்டால் கருகி போயிருமோ அந்த தன்மை இந்த அப்பக்கோவைக்கு இருக்குதுங்க. நிஜமாலும் நான் என்கிட்ட நிறைய வச்சு எல்லாம் எப்படியோ வீடு மாற்றி வர்றப்போ இதாகிருச்சு. தேடி கண்டுபிடிச்சி நான் இந்த செடியை கொண்டு எப்படியோ உருவாக்கிட்டேன் பாருங்கள். இதெல்லாம் அருமையானது அப்பக்கோவை. இது எங்கே தேடினாலும் கிடைக்காதது அப்பக்கோவை. இது கிராமத்துக்காரங்க மட்டும்தான் இதோட மகிமை என்னன்னு உணர்வாங்க. டவுனில் இருக்கிறவங்களுக்கு இது என்னன்னு எனக்கு புரியாது. ஒரு சிலருக்கு நான் எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சிலரை சொல்லுறேன் பாருங்கள். இந்த அப்பக்கோவை அவ்வளோ அந்த மணம்தான் கொஞ்சம் பிடிக்காது, இருந்தாலும் இதை சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு நல்லது. இங்கே பாருங்கள், சொன்னால் நம்ப மாட்டீங்க. பழம் இந்த பாருங்கள், இந்த பழம் தெரியுதுங்களா? இந்த ஒரு பழம் 50 ரூபாயின்னு வாங்கினேங்க, ஆனால் முளைக்கல. ஏன்னா அந்த 50 ரூபாயின்னு வாங்கிட்டு முளைக்காத ஈபிக்காரரு மூலியம் எங்கள் வீட்டுக்காரரு வேலியில் போய் எனக்காக தேடி இந்த ஒரு தங்கமணி செடியை கொண்டு எனக்கு கொடுத்தாரு. பொக்கிஷம் மாதிரி நான் பாதுகாப்பாக வச்சுருக்கிறேங்க. அதனால தான் இப்போ இதனோட அருமை தெரியுங்காட்டி தான் இதோட பழத்தை நான் எடுத்து பழம் பழுக்க எடுத்து காய வச்சு ஒரு இதில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். என்னைக்காவது இது செடி முத்தி போயோ இதானா அந்த காய் எடுத்து இது தொடர்ந்து ரொட்டேஷனாக நம்ம செடி வைக்கணும். வீட்டுக்கு இது வைக்கிறது அவ்வளவு நல்லதுங்க. நம்மளுக்கு திஷ்டி, அதாவது கண் திஷ்டி போகும். நம்ம வெளியே போகிறோன்னா இந்த தலையை இப்படி தடவிட்டு நம்ம மேலே தேய்ச்சிட்டு போயிட்டா நம்ம மேலே ஒரு கண் திஷ்டி ஓமல் வராதுங்க. இந்த தலைக்கு அவ்வளோ ஒரு மகிமை உண்டு. அதாவது இதை தெரிஞ்சவங்க மட்டும்தான், புரிஞ்சவங்க மட்டும்தான் இதை பற்றி புரிஞ்சுக்க. என்ன இந்த ஸ்மெல்லுனால ஒரு சிலர் இது பிடிக்காது இருக்கலாம், ஆனால் இதோட எதாவது சொல்லுவாங்க இல்லைங்க, சேத்துல தான் இருக்கும் செந்தாமரை, அந்த மாதிரி இதனுடைய வாசனையில் இருக்குது இதோட